உண்மைதான், வேதனை, துக்கம் ஒரு பக்கம் உண்மை. ஆனால் மறுபக்கம் இவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து ஜீவித்து கோதுமை மணியாக இப்பொழுது விதைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பைபிளில் வாசிக்கிறோம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் மடிந்து போகிறான், அதை யாரும் மனதில் நினைக்கிறதில்லை. ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர் எபனேசர் அவர்கள் உண்மையாகவே அவருடைய இருதயத்தின் ஏக்கம், வாஞ்சை, அன்பு, பரிசுத்த